ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீமி சேனல். நம்ம எர்த்தையே ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பாக மாற்றி வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்னுக்கு வயசாயிடுச்சு. அது இப்போ எக்ஸ்பெண்ட் ஆகி ஒரு ரெட் ஜெயிண்ட்டாக மாறுது. அதனால் வர ஈட்டன் ரேடியேஷன் நம்ம எர்த்தை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ண போகுது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் சன் பிளாஸ்ட் ஆகி மொத்த சோலார் சிஸ்டமுமே அழிய போகுது அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து யூஇஜின்னு ஒரு குளோபல் கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க. இவங்க பிளான் என்னன்னு தெரியுமா? எர்த்தோட சர்ஃபேஸில் 10,000 மேசிவ் ஃபியூஷன் இன்ஜின்ஸை காட்டுறாங்க. இது ஒவ்வொன்றும் பார்க்க எவரெஸ்ட் மலை மாதிரி பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜின்ஸை வச்சு எர்த் ரொட்டேட் ஆகுறத ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால ஒரு சைடு பார்க்க பகலாகவும் இன்னொரு சைடு பார்க்க இருட்டாகவும் இருக்கும். எர்த்தை நம்ம சோலார் சிஸ்டமை விட்டு வெளியே தள்ளி 4.2 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிற அல்ஃபா சென்டரி ஸ்டாருக்கு கொண்டு போக பிளான் பண்ணுறாங்க. இந்த ஜேர்னி முடிக்கவே 2500 இயர்ஸ் ஆகுமா. ஸோ 100 ஜென்ரேஷன்ஸ் இந்த ஜேர்னியில் வாழணும். எர்த் இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதும் எர்த்தோட சர்ஃபேஸ் ரொம்ப 80 டிகிரிக்கு ஜில்லுன்னு ஆயிடும். சீ எல்லாம் ஐஸ் ஆயிடும். சுனாமி வந்துடும். அதனால சர்ஃபேஸ்ல யாருமே வாழ முடியாது. இன்ஜின்ஸ்க்கு கீழே 5 கிலோமீட்டர் டீப்ல பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸை கட்டுறாங்க. ஆஃப் பாப்புலேஷன் மட்டும்தான் அங்கே வாழ முடியும். ஸ்டோரியோட மெயின் டேர்னிங் பாயிண்டே இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. எர்த் அல்ஃபா சென்டரி போகிறதுக்கு முன்னாடி ஜூபிட்டர் பிளானட்டை தாண்டி தான் போகணும். ஜூபிட்டரோட கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எர்த்தை தான் பக்கம் இழுத்துடுச்சு. எர்த் இன்ஜின்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகி எர்த் இப்போ ஜூபிட்டர் மேல மோத போகுது. எர்த் ஜூபிட்டர் மேல மோதுனா மொத்த ஹியூமன் ரேஸுமே அழிஞ்சிடும். இந்த சிச்சுவேஷன்ல 2 பேர் மெயின் ரோல்ஸ்ல பிளே பண்றாங்க. லியோ பேக்யுவாங், இவன் ஒரு ரூப்லியஸ் கிட். அவர் கூட சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு ட்ராக்கை திருடி இன்ஜின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண போற டீமுக்கு ஹெல்ப் பண்றான். இவன் தான் லீ கியூவோட அப்பா. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டியூட்டில இருக்காரு. 20 வருஷமா அவங்க பையனை பார்க்காம டியூட்டில இருக்காரு. லாஸ்ட் மினிட்ல ஒரு ஐடியா வருது. ஜூபிட்டர்ல ஃபுல்லா ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. எர்த்தோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கு. ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி எர்த்தை தள்ளி விட்டுரும். கிரவுண்ட்ல இருந்து பெரிய லேசர் வச்சு ஜூபிட்டரை பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா லேசரோட தூரம் பத்தல. அப்ப லியோ பிங்க்விங் ஒரு முடிவு பண்றாரு. அவரோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 3 lakhs டன்ஸ் ஃபியூல் இருக்கு. அதையே ஒரு மேட்ச் ஸ்டிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஜூபிட்டர் கேஸ் கிளவுட்குள்ள கிராஷ் பண்ணி பிளாஸ்ட் பண்றாரு. அவர் பண்ண சாக்ரிஃபைஸ்னால ஜூபிட்டர் பிளாஸ்ட் ஆகி வர ஷாக் வேவ் எர்த்தை சேஃபா தூரத்துக்கு புஷ் பண்ணுது. எர்த் இப்போ ஜூபிட்டர் மேல மோதாம தப்பிச்சிடுச்சு. ஆனா ஜேர்னி இன்னும் முடியல. எர்த் இன்னும் 2000 வருஷம் தூர பயணத்தை கண்டினியூ பண்ணும். லியோ பேக்வாங் இப்போ ஒரு ஹீரோவா மாறிட்டாரு. நம்மளாம் இந்த மாதிரி எர்த்துல மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவோம் அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி நினைச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவியோட நேம் என்னன்னு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூவியோட நேம் தி வண்டரிங் எர்த். இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரீமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.